சே, எங்களுக்கு துவச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும் போலயே. என்னம்மா மருமகளே, என்ன பண்ற? இவளுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, நைட்டு என்ன எரும மாடை தெரிய போகுது. பார்த்தா தெரியல. என்னம்மா சொல்ற? ஒன்னும் கேட்கலையே. என்ன பண்றீங்க? இப்பதானே நான் அந்த துணியை துவைச்சு வச்சுட்டு போனேன். நீ துவைச்ச லட்சணம் தாமா இது. நீ துவைச்ச துணியை தான் மறுபடியும் துவைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கிழவிக்கு 7:30 கூட்டுறதே வேலையா போச்சு. மயனை மிதிக்கிற மிதியில இவ சரிப்பட்டு வருவா. என்ன மருமகளே, ஏதோ பேசுற? ஒண்ணும் இல்ல, சும்மா எனக்குள்ளேயே நானே பேசிக்கிட்டு இருந்தேன். பாத்துமா, பக்கத்துல எல்லாம் கீழ்பாக்கம் இருக்கு. எனக்கு தெரியும், நீங்களும் பாத்து போங்க. இங்க வாடா டே. உங்க ஆத்தாவுக்கு வேற வேலையே இல்லையா? என்னடி தங்கம் இவ்வளவு கோவமா இருக்க? இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. உங்க அம்மாவுக்கு வேற வேலையே இல்லையா? நான் செஞ்ச வேலையை ஏன் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அமைதியா பேசிடி, பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. கேட்டா கேட்டுட்டு போகுது. அந்த கிழவிக்கு அதுல உழுவுன்னு தான் சத்தமா பேசிக்கிட்டு இருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கையில தான் அந்த கிழவி கால் வலிக்குதுன்னு வா, கை வலிக்குதுன்னு வா, சுடுதண்ணி குடுன்னு வா, எல்லாம் வலிக்கும் அவளுக்கு. சரி, கோவப்படாத பட்டு. என்னப்பா இங்க சத்தம்? எங்க அம்மா வராங்க, நான் போறேன். என்ன மருமகளே, எங்க அவனை காணோம்? இப்பதான் இறக்கி விட்டேன், நீங்க பாக்கலையா அவரை? நான் இருக்கும்போது ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க, நான் இல்லாதபோது ஒரு நடிப்பு நடிக்கிறாங்க. என் பிள்ளைய வேற வளைச்சு போட்டான். அவனை எப்படியாவது என் கைக்குள்ள கொண்டு வரணும்.